என்னம்மா, நாங்க இங்க பதறி போய் கேட்கறோம், நீ அசால்ட்டா பதில் சொல்ற. சரி சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி டீட்டெயிலா பேசுறேன். இப்ப போனை வைங்க. சக்தி, இல்லம்மா, அது வந்து சக்தி, நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, வைங்க. சக்தி, அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டேன். கட் பண்ணிட்டா. சக்தி, யாராவது முக்கியமானவங்களா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரி, நீ பேசு, நான் அப்புறமா வரேன். இல்ல இல்ல, இது ஏதோ ராங் கால் தான். சக்தி, எங்க அம்மா வந்து இங்க சண்டை போட்டாங்களா? அதை விடுங்க, அதை எதிர்பார்த்தது தானே. அவங்களும் பேசினாங்க, அதுக்கு மேல நானும் கொஞ்சம் அதிகமாக தான் பேசிட்டேன். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல சக்தி, எனக்கு என் அம்மாவை பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். நான் அதை பத்தி பேச வரல. இந்த பார் சக்தி, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்காத. உனக்கு நான் இருக்கேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். தங்கா, இதோ வந்துட்டேங்க. தங்கா, இதோ வந்துட்டேன். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். என்னங்க திடீர்னு சாப்பிடாம வெளியே கிளம்புறீங்க? இல்ல, சின்னதுரை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சின்னதுரை வீட்டுக்கா? ஆமாம்மா, நம்ம சம்பந்தி வீட்டுக்கு தான். அப்பா, என்னப்பா இன்னமும் அந்த ஆளை போய் சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சம்பந்தின்னு சொல்லாம வேற எப்படிடா சொல்ல முடியும்? அனிதா கழுத்துல ஜெயவேலு தாலி கட்டிட்டா, ஒத்து வரலன்னு ஒதுங்கிட்டா உறவு இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா, உறவு, பெரிய உறவு. டேய், கொஞ்சம் சும்மா இருடா. ஏங்க, இப்ப எதுக்குங்க அவரை பார்க்க போறீங்க? நமக்கு தான் எந்த தகவல் கிடைக்கல, அவங்களுக்காவது ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு போய் கேட்டு வரலான்னு போறேன். அது சரிங்க, அந்த ஆளு முகம் கொடுத்து பேசுவாராங்க? ஆமாப்பா, இதெல்லாம் சரி வராது. அவன்லாம் உன்னை மதிக்கவே மாட்டான்ப்பா. அவன்கிட்ட போய் முதல்ல வாய்முள்ள வயசுக்காவது மரியாதை கொடுத்து பேசுவானா? சகட்டு மேனிக்கு அவன் வேணும் பேசிக்கிட்டு இருக்க. இந்த நினைப்பு அந்த ஆளுக்கு இருந்திருக்கணும்ப்பா. உங்களை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாரு, அவருக்கு போய் மரியாதை கொடுக்கணுங்கிறீங்க? சண்டைன்னு வந்துட்டா கோபத்துல இந்த மாதிரி பேசுறது சகஜம்தான்ப்பா. அதை நாம பெருசா எடுத்துக்க கூடாது. சின்னதுரைங்கிறதுனால வாய் வார்த்தையோட முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டிருப்பேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டி இருப்பீங்க. ஒண்ணு நானோ இல்ல நீங்களோ நேரம் ஜெயில இருந்திருப்போம். அதெல்லாம் சரிப்பா, ஆனா நீங்க அங்க போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இல்லடா, போனா அங்க ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்கலாம். இல்லைன்னா 2 வாரத்தை ஆறுதலா பேசிட்டு வரலாம்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா தங்கம், நம்ம குடும்பத்திலயாவது நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. தேவேலுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல நீ என்னென்னமோ கலாட்டா பண்ணி எல்லாரையும் பயமுறுத்திட்ட. அவங்க ஒத்த பொண்ணை பெற்று வச்சிருக்கவங்க இந்நேரம் எந்த நிலைமையில் இருக்காங்களோ, அதான் நேரா போய் பார்த்துட்டு வரலான்னு போறேன். பாவம் அவங்க. பாவம்தான், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணுக்கு எல்லாம் அறிவு இருக்கணும். ஜெயவேல கூப்பிட்ட உடனே அவன் கூட ஓடி போனாலே, அது அவ தப்பு தானே? ஓடி போனது அவ தப்பு தான், ஆனா கூட்டிட்டு போனது நம்ம பையனாச்சே, அதுவும் தப்பு தானே? சரிப்பா, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்ல. நானும் உங்க கூட வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னங்க, எதுக்கும் ரங்கண்ணனை கூட கூட்டிட்டு போங்களேன். அவன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான், எப்போ வருவான்னு தெரியாது. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உள்ள வரலாமா? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? தாராளமா உள்ள வாங்கம்மா.
நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் புறப்பட்டுட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. தங்கம், சரிங்க. வாங்கம்மா. சம்பந்திமா இந்தாங்க. இருங்க, காப்பி கொண்டு வரேன். இல்லைங்க, வேண்டாம். நான் அவசரமா போகணும். நான் வந்ததே அவருக்கு தெரியாது. உங்ககிட்ட ஒரு தகவல் கேட்டு போலான்னு தான் வந்தேன். தயவு செஞ்சு சொல்லுங்க. என்னன்னு கேளுங்கம்மா. இல்ல, அனிதாவும் ஜெயவேலும் எங்க இருக்காங்க என்னன்னு ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? இல்லம்மா, எங்களுக்கு ஒரு தகவலும் வரல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தான் உங்களை பார்த்து கேட்கலான்னு உங்க வீட்டுக்கு புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு சரியா தெரியலனாலும் பரவாயில்ல. அவங்க இருக்காங்களா இல்லையான்னு ஏதாவது தகவல் தெரியுமா? அழாதீங்க. என்னம்மா இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? தங்கம், என்னம்மா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லாம நீயும் அழுதுகிட்டு இருக்க? இவங்களுக்கு காஃபி கொண்டாமா, போமா. நானு பசங்க எல்லாரும் உள்ளூர் வெளியூர் எல்லா இடத்துலையும் தேடிட்டு தான் இருக்கோம். எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. ஆனால் 2 பேரும் நமக்கு பயந்துக்கிட்டு எங்கேயாவது தலைமறைவாக தான் இருப்பாங்களே தவிர வேற எதுவும் நடந்திருக்காதும்மா. அதில் நான் உறுதியாக இருக்கேன். உங்களால உறுதியா இருக்க முடியுங்க, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. எங்களுக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி தாங்க. உங்க பயம் எனக்கு புரியுது. அதைத்தானே நானே இங்க சொல்லிட்டு இருந்தேன். முதல்ல காஃபி குடிங்கம்மா. இந்தாங்க, காஃபி குடிங்க. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு யோசனை தோணுது. சொல்லுங்கம்மா. சக்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவ. அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கோம். அவகிட்ட கேட்டா என்ன? கேட்கலாம். எனக்கும் அது தோணுச்சு. இருந்தாலும் அவகிட்ட போய் எப்படி கேட்கறதுன்னு ஒரு தயக்கம். நீங்க கேட்க வேண்டாம். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் போய் கேட்டுக்கிறேன். சக்தி அதான் அந்த நாகவல்லி அம்மா இருக்காங்களே, அவங்க பையன் துரப்பாண்டி. அவனுக்கு வாட்டர் கேன் குடோன் இருக்கு, அங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க அவகிட்டே போய் கேளுங்கம்மா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேம்மா. சரிம்மா. சம்பந்தியம்மா. என்னங்க? ஒன்றும் இல்லை, நீங்க புறப்படுங்க. இல்ல என்னமோ கேட்க வந்தீங்க. ஒன்றும் இல்லை, போன இடத்துல ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நான் வரேங்க. சரிம்மா. வரேம்மா. தங்கம். சரிங்க. அருக்காணி. தாத்தா எங்கம்மா போற? டைலர் கடைக்கு தாத்தா. டெய்லர் கிடைக்கா? சரி சரி, போயிட்டு வா. சரி. அருக்காணி, ஒரு நிமிஷம். என்ன தாத்தா? எனக்காக ஒரு சின்ன உதவி பண்றியா? ஐயோ, என்னங்க தாத்தா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, சொல்லுங்க தாத்தா. ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து தெருவுல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல இந்த வேலைக்கு போற பொண்ணுங்களாம் தங்குவாங்க, தெரியுமா உனக்கு? ஆமா, அந்த சொசைட்டி பக்கத்துல இருக்க அந்த வீடு தானே? அதேதாம்மா. அந்த வீட்டுக்கார விநாயகன் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட மனுஷன். அவர்கிட்ட நான் போன்ல பேசி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அந்த வீட்டுல
3 போர்ஷன் இருக்கு. முதல் போர்ஷன் காலியா தான் இருக்கு. நீ என்ன பண்ற, நம்ம சக்தியை கூட்டிட்டு போய் அந்த போர்ஷன்ல தங்க வைக்கணும். சரி தாத்தா, இது நீங்க சக்தியா கிட்ட சொன்னீங்களா? இல்லம்மா, நான் இந்த விஷயத்த சொல்ல அவளுக்கு போன் பண்ணேன். போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன். ஓ அப்படியா தாத்தா, உங்க ஃப்ரெண்டு தானே, நீங்களே கூட்டு போய் சொல்லிருக்கலாமே, நான் வேணா கூட வந்திருப்பேனே. ஐயோ பிரச்சனை அது இல்லம்மா. அண்ணாச்சி ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. இந்த நேரத்துல நான் சக்தியை கூட்டிட்டு போய் தங்க வச்சேன்னு வச்சுக்க, அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு, கோவப்படுவாரு. அதனால தான் எனக்கு பதிலா நீ சக்தியை கூட்டிட்டு போய் தங்க வைக்கணும்னு கேக்குறேன். அதனால கவலையே படாதீங்க தாத்தா, இத நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? சந்தோஷமா. உள்ள வாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள போய் பேசலாம். இல்ல, நான் அவசரமா போகணும். என்ன விஷயம்? நான் உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னால செய்ய முடிஞ்சா கட்டாயமா செய்வேன். உன்னால செய்ய முடியும், ஆனா செய்வேன்னு தான் தெரியல. என்ன? உங்க பொண்ணை பார்க்கணும், அட்ரஸ் வேணும், அவ்வளவுதானே? என் பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியல. என் கஷ்டத்தை சொல்லி அழவும் சுதந்திரம் இல்ல. ஏன்? என் பொண்ணை நினைச்சு அழறது கூட என் வீட்டுக்காருக்கு பிடிக்கல. அதுக்காக அவளை நான் நினைச்சு அழாம இருக்க முடியுமா? அனிதா அப்பா அவ்வளவு கோவக்காரரா? அந்த அளவுக்கு இல்ல. இப்போ இந்த கல்யாண விஷயத்துக்கு அப்புறம் தான் ரொம்பவும் மாறிட்டாரு. அவரை அண்ணாச்சி போலீஸை வச்சு கஞ்சா கேஸ் அது இதுன்னு ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டாரு. அதான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா அண்ணாச்சி எப்போ சொல்லிருப்பாரு. எனக்கு புரியுதுமா, ஆனா அது விஷயமா எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசவே முடியல. இப்ப கூட நான் அண்ணாச்சி பார்த்துட்டு தான் வரேன். அவரு எவ்வளவு மரியாதையா பேசுறாரு தெரியுமா? நல்ல மனுஷன்தான். என்ன பண்றது, நல்ல சம்பந்தம் அமைஞ்சோம். என் பொண்ணுக்கு எதுவும் முறையா நடக்கலையே. ஷோ, ஏமா பட்டுன்னு அப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். என் பொண்ணை ஒரே ஒரு தடவை பார்க்கணும். அவளை விட்டு பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இப்ப திடீர்னு போயிட்டதால என்னால வேற எந்த வேலையில கவனம் செலுத்த முடியல. என் வீட்டுக்காரர் இல்லாத நேரத்துல அனிதாவோட போட்டோ எடுத்து வச்சுட்டு அழுதுட்டு இருக்கேன். அதனால எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கேன்னு. அதான் ஒரே ஒரு தடவை என் பொண்ணை பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் சக்தி. அதான் உன்னை நான் பார்க்க வந்தேன். உங்க உணர்வுகள்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்போ என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா, தயவு செஞ்சு. இல்லம்மா, ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க வீட்டுக்காரர் என்ன செய்வாரு? கட்டாயம் பிரிக்காம விட மாட்டாரு, அது உண்மைதான். ஆனா நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் சக்தி. அவர்கிட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க பதட்டமே அதை காமிச்சு கொடுத்துருமே. இப்பவே இவ்வளவு தவிக்கிற நீங்க அட்ரஸ் தெரிஞ்ச அப்புறம் போகாம இருப்பீங்களா? அது வாஸ்தவம் தான். அதனால்தான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க, எல்லாம் சரியாயிடும். இப்போதைக்கு உங்க பொண்ணு சந்தோஷமா நல்லா இருக்கா. அவங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா போயிட்டு வாங்க. சக்தி, நேர்ல பார்க்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் போன்லயாவது பேசினா அவ குரல கேட்ட சின்ன சந்தோஷம் மாதிரி இருக்கும்ல. சரிம்மா, நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா
உடனே என்னால செய்ய முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நானே அவங்கள பேச சொல்றேன். சரிம்மா, அவளை பத்திரமா பாத்துக்க. நான் வரேன். ம். வெற்றிவேல், நான் அனிதாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்திமா. நான் சக்தியை பார்த்துட்டேன். பாத்தீங்களா? என்ன சொன்னா? அனிதாவும் ஜெயவேலும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னான். அப்படியா? எங்க இருக்காங்களா? அது அவ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஒரு அரை விட்டு எங்க இருக்காங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. பின்ன என்னம்மா, பெத்தவங்க பதறிடிச்சு போய் கேக்குறீங்க, அவ புரிஞ்சுக்கிட்டு எங்க இருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம்? ஆ? நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நானே சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. ஏ, நீங்களே பதற்றத்தோட போனீங்க, உங்களை அந்த நிலைமையில தனியா அனுப்பிச்சிட்டோமேன்னு அப்புறம் தான்மா யோசிச்சேன். உங்க கூட யாராவது அனுப்பிச்சிருக்கலாமேன்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நான் சக்தி விஷயமா சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவ என்ன சொல்றானா, அவ என்னம்மா அங்க உட்காந்துட்டு நாடாம பண்றது? இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே அவ தப்பு. அதுக்கப்புறம் நைட்டு அனிதாவும் ஜெயவேலும் அவளை பார்க்க போனப்ப அப்பவே எனக்கோ இல்ல உங்களுக்கோ போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாம அங்க போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருப்போம்ல. இவளா முடிவெடுத்து இவ இஷ்டத்துக்கு எங்கேயோ அனுப்பிச்சு வச்சுட்டு இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்டா சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, இந்த பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இவ என்ன செய்வா? அவங்களுக்கு அப்படி ஒன்னும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அவ சொல்ல மாட்டேன்னு சொல்றா. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படியா? என்ன சொல்ற அந்த பெரிய மனுஷி? இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு நீங்க ஆத்திரப்பட்டாலும் அடுத்த நாளே மனசு கேட்காம உங்க மகனை தேட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல. என் வீட்டுக்காரும் சரி, அவர் தம்பியும் சரி, அவங்கள பார்த்த 2 பேரையும் பிரிக்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, மகளை பத்தியே பேச வேண்டாம்னு சொல்றாங்க. எப்படிங்க ஒரு பெத்தவ பிள்ளைய ஒரேடியா மறந்துட்டு இருக்க முடியும்? சரிம்மா, விடுங்க. கோவத்துல எல்லாரும் அப்படித்தான் பேசுவாங்க. கொஞ்ச நாள் போனா சரியாயிடும். இல்லைங்க, என் வீட்டுக்கார பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப வீம்பு பிடிச்சவரு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவர் தம்பியும். அண்ணன் மறந்தாலும் தம்பி விட மாட்டாரு. அவங்க இந்த மாதிரி முடிவோட இருக்கும்போது அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா சக்தி சொன்ன மாதிரி நான் உடனே கிளம்பி போயிடுவேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் அது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு அதனால ஏதாவது ஒன்று நடந்துட்டா அந்த பாதிப்பு நம்ம பசங்களுக்கு தானே. ஓஹோ, ஆமாமா, அதுவும் சரிதான். அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு எல்லா நிம்மதியும் கெடுறதை விட ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காங்களேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாமே. நீங்க சொல்றது சரிதாம்மா. கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடுறதும் நல்லதுதான். சரிங்க, அவர் வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். சரிம்மா, சரிம்மா, நீங்க போங்க. நான் வச்சிடுறேன். என்னங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க? அனிதாவும் ஜெயவேலும் நல்லா இருக்காங்கன்னு சக்தி சொன்னாலாம். ஆனா எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாளாம். அவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலயா. நாம என்னங்க பிரச்சனையா பண்ண போறோம்? தங்கம், நாம பிரச்சனை பண்ண மாட்டோம். ஆனா சின்ன துறையும் அவர் தம்பியும் அவங்க 2 பேரையும் பிரிச்சே தீர்வோன்னு வெறியோட இருக்காங்களாம். அவங்க கண்ணில் பட்டா என்ன ஆகுதுன்னு சொல்றாளாம். ஏங்க, அந்த ஆளுக்கு என்ன அவ்வளவு வீம்பா? அந்த ஆளோட புத்தியை தான் இங்க வந்தப்பவே பார்த்தோமே. நாம அவளை பொறுமையா இருந்தோம். கொஞ்சமாவது அவன் அடங்கி பேசியிருந்தான்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நம்ம கிட்டே அவளை வேகத்தை காட்டினவன் அந்த பொண்ணை பார்த்தா என்ன செய்வான்? ஐயோ வேணாங்க. ஏங்க, மனுஷனா அந்த ஆளு? சின்ன துறைக்கு பயந்துகிட்டு தான் சக்தி எங்க இருக்காங்கன்னு சொல்ல மறுத்திருக்கா. கரெக்ட் தாங்க. சரி, அதான் உன் மகன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனியாவது நிம்மதியாரு. சரிங்க. ஏங்க, ஒரு சின்ன யோசனை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன என்ன கேட்க போற? நான் போய் சக்தியை பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்க போறேன், அதானே? ஆமாங்க. நீ இல்ல, நான் போய் கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. ஏன்? சக்தி ஒரு வைராக்கியக்காரி. அவ ஒரு வாக்கு கொடுத்தான்னா
தான் உயிரே போனாலும் மீற மாட்டா. அதனால நீ போய் கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. போய் வேலையை பாரு போ.